வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ. தமிழ் வந்தவர்கள் எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா, விஸ்மயா மோகன்லால், ஆஷிஷ் ஜோ ஆண்டனி, மோகன்லால் இந்த மாதிரி பல பேர் நடிப்பில், ஆஷிஷ் ஜோ ஆண்டனி நடிப்பில் இப்போது மலையாள மூவியாக நம்ம ஊரில் தேட்டரில் வெளியாகிருக்கிற தொடக்கம் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். தொடக்கம் இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ த்ரில்லர் படம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு சைக்கோ கொலைகாரர் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா மர்டர்ஸ் பண்ணிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், அவர் மோகன்லால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து ஒரு கட்டத்தில் அந்த ஹீரோயின் விஸ்மயா மோகன்லால் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேங்க் எக்ஸாம் அப்படி எழுத போகிறேன் அப்படின்ற மாதிரி வீட்டு விட்டு கிளம்ப போக நைட் ஆகிடுது, நைட் லேட் ஆகிடுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வீட்டுக்கே வரல. அதனால் பதறி அடிச்சு போய் அவங்க அப்பா வந்து மோகன்லால் வந்து பார்த்தீங்கன்னா தான் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி, ஏமா எங்கம்மா இருக்க, இன்னும் நைட் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு வரலன்னு கேட்க போக அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதை வந்துடுறப்பா அப்படின்னு சொல்ல போக அங்கேயே இப்போ காலில் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்கன்றது தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நைட்டு ரொம்ப லேட் ஆகியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வரல. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணை காணும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க போக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இவரே தான் பொண்ணை தேடுறேன்னு இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுக்கப்புறம் ஹீரோயின் எப்படி வந்தாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் இந்த ஹீரோ சைக்கோ கொலைகாரர் என்னதான், இதெல்லாம் தான் படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது விஸ்மயா மோகன்லாலோட ஃபர்ஸ்ட் படம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அறிமுகமாகறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோகன்லால் பொண்ணு அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக அப்பியர் ஃபர்ஸ்ட் படமாக பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த ரோலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஆஷிஷ் ஜோ ஆண்டனி அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பொட்டென்ஷியலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்திருக்காரு அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். குறிப்பாக இந்த படத்தில் விஸ்மயா மோகன்லாலோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து மலையாளம் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் இருக்கார் இல்லையா, அவர் கொடுத்த ரோலை அவர் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காரு. குறிப்பாக ஒரு தந்தையாக அவர் எடுத்த கேரக்டர் எவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக இந்த படத்தில் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ் மனோஜ் கே ஜெயின் ஆகட்டும், பாபி குரியன், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஃபர் இடுக்கி, இந்த மாதிரி பல ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற முக்கியமான கேரக்டர்ஸ் யாரெல்லாம், நான் ஜாஃபர் இடுக்கியோட ஃபுல் பொட்டென்ஷியல், ஜேரவியோட ஃபுல் பொட்டென்ஷியல் இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பேர் ஆகிடுச்சு. குறிப்பாக இந்த படத்தோட மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காங்க. குறிப்பாக இந்த சினிமாட்டோகிராஃபி வந்து பொறுத்தவரை ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்மணி பூவே அந்த சாங்காக இருக்கட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சாங் வரும், பிரேமதின்னு ஒரு சாங் வரும், அந்த சாங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃபை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். ஓவராலாக இந்த படம் எப்படி தான் ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையில் சைக்கோ த்ரில்லர் படம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல படம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். ஓவராலாக இந்த படத்துக்கு என்னை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அப்படி இல்லைனா இந்த படம் கொஞ்சம் இன்னொரு பெட்டராக வேணும் மூவியாகவே இருந்திருக்கும். ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5க்கு 3.8 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்மயா மோகன்லாலுக்கு ஒரு நல்ல இன்ட்ரொடக்ஷன், கதாநாயகியாக அவங்க நல்லா பண்ண போகிறாங்க. அதுக்கான ப்ராப்பர் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குற ஒரு படம். மோகன்லால் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சி நம்ம இருக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.